जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, மறுக்கப்பட்ட வாய்ப்பு மீண்டும் சேரும். பயன்படுத்திக்கோங்க. மறுக்கப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் திரும்ப கொடுக்குறான். பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் சேரும். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக மதிப்பிடப்படாத உழைப்பு உங்களுக்கு பரிசு, பாசிட்டிவ். நெகட்டிவ் நண்பர்களால் விரக்தி ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். வேலை, பதவி உயர்வு பற்றிய தகவல்கள், பதவி உயர்வு, நிறைய நல்ல விஷயங்கள். இதுக்கப்புறம் கும்பராசிக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. அதனால் இனிமேல் ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க. ஆளுங்களை புரிஞ்சுட்டாங்க. இனிமேல் ஒரு பிடிச்சிருவாங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்பம், மகளிர் வழியிலான கருத்து வேறுபாடுகள், பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள் ரெண்டு பேர் ஒரு இடத்துல கூடினாலே அவ்வளோதான். 4-5 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது கலகம், சண்டை, பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒன்று பேச போய் வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த சண்டை நிற்கும். கடைசியாக புதிய இந்த காதல் பரிமாண மாற்றம், சில விஷயங்கள்லாம் இந்த காதல்கள் சிறப்பாக இருக்கும். மறுமணம் பேசப்படும். திருமணத்திலே மறுமணம் பேசப்படும். திருமணம் நடக்கிறபடி நடக்கட்டும், மறுமணம் பேசப்படும். 2வது கல்யாணத்தை பற்றி பேசப்படும். அது விஷயமாக பேசி நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்.
வியாபாரம், வாடிக்கையாளர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. நிறையா நியூ பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க, வாடிக்கை நல்ல ஆதாயம் உண்டு. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பழைய வீட்டு பணி நிறைவேறும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வழக்கு, விவாகரத்து போன்ற விஷயங்களில் தீர்வு ஏற்பட முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் அது சிறப்பான சூழ்நிலையில் வரும். மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு பின் நல்ல ஒரு பேர் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல வெற்றி இருக்கும். ஆராய்ச்சியில் நிறைய நல்ல வெற்றிகள் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கர்மா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவை செய்வதால் திடீர் தீர்வு ஏற்படும். நிறம் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர், அதே ஆஷ் கலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. 6ஆம் நம்பர் நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். தொழிலில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு கெடுதல் நினைக்கும். உங்ககிட்ட தொழில் கற்றுண்டு போனவங்ககிட்டேருந்து பாதிப்பு வரும். உங்ககிட்டேருந்து ஆத்மார்த்தமாக பழகிட்டு போனவங்ககிட்டேருந்து பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்லிக்கோங்க. தொழிலில் உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், கெட்ட விஷயங்களை ஏற்படுத்தும். அப்படி வியாழக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றினால் சிறப்பாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்ததாக கடன் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். என்ன நிறையா படாத பாடு பட்டாச்சு, இனிமேல் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. கவனமாக இருக்குது. திருடு போகுதல், ஏதாவது ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பண விஷயத்தை விடுறதோ, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவனமாக இருக்குது. கலகம், சூழ்ச்சி, வஞ்சனை, துரோகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்கும். ஒரு பக்கம் தட்டி விட்டால் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் தட்டி விட்டால் ஒரு பக்கம் வரும். அந்த மாதிரி இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியல் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம். புதிதாக நான் ஒரு கவுன்சிலர் ஆகணும், நான் ஒரு வார்டு மெம்பர் ஆகணும், நான் இப்போ எங்கள் ஏரியாவில் எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, நான் நிற்கலான் இருக்கேன், எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமானாலும் நடக்கும். கண்டிப்பாக அரசியலில் உங்களுக்கு ஒரு கை பார்த்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல் கை கொடுக்கும். கும்பராசி பொறுத்தளவுக்கு அரசியல் கை கொடுக்கக்கூடிய நேரம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? கலைத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல சந்தோஷமான சில செய்திகள். கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் அந்த கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சிறப்பான ஒரு நல்ல யோகமும் நேரமும் உங்கள் ஜாதகப்படி காத்துட்டுருக்கு. நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி காத்துட்டுருக்கு. சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க. கலைத்துறையில் இருப்பவர்கள் சொல்லி வச்சு சக்ஸஸ் பண்ண முடியும். இது பண்ணுங்கள், இது சரியாக வரும், இதை பண்ணுங்கள், இது உங்களுக்கு சரியாக வரும், கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ சக்ஸஸ் நடக்கக்கூடிய உங்கள் ஜாதகப்படி அமோகமாக உண்டு. நீங்கள் செய்கிறதுலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். பொறுமையாக இருந்ததுன்னா காரியத்தை சாதிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கான விஷயத்தில் முன்னேறங்குங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் நிறையா வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. எவ்வளோ அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. எவ்வளோ கடன், எவ்வளோ அவமானம், கொடுத்த பணம் வராமல். சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நான் சொல்கிறேன், ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு நான் சொல்கிறேன். சாதாரணப்பட்ட சித்தாள் வேலைக்கு போகிறவங்கலேருந்து, கொத்தனார் வேலைக்கு போகிறதுலேருந்து, அன்றாட சம்பளம் வாங்கக்கூடிய, வார சம்பளம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு வச்சு செஞ்சாங்களா இல்லையா சில விஷயங்கள்லாம், எவ்வளவு மன கஷ்டங்கள், எவ்வளவு மன சங்கடங்கள், எவ்வளவு பிரிவினை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்களே ஆனால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சிறப்பாக அமையும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு, அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா, சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம். நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. ஏன்னா
பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகளில் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பலிக்கும், 90 பேருக்கு அது பலிக்காது. ஆமாம், என்ன சிம்மராசிக்கு இப்படி போட்டிருக்கோம், ஆமாம் இன்று பரம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது, ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துன்னா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜெம்ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க்கொள்ளுங்களா.